இந்த காணொலியில் வந்து 5 மதிப்பெண் வினாக்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் வினா, மின்னணு வணிகத்தினுடைய வளர்ச்சி. இந்த மின்னணு வணிகத்தினுடைய வளர்ச்சியை வந்து 3 அலைகளாக நம்ம வந்து குறிப்பிடலாம். முதல் அலை, மின்னணு வணிகத்தின் முதல் அலை வந்து 1995லேருந்து 2003 வரை முதல் அலை அப்படின்னு சொல்கிறோம். முதல் அலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட்காம் நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்களாக இருந்திருக்கின்றன. அதனால் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இணையதளங்கள் இருந்திருக்கின்றன. இது வந்து டாட்காம் குமிழி முதல் அலை நிறுவனங்களுக்கு பெரும் முதலீடுகளை ஈர்த்திருந்தன. இதில் இணையம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வலை 1.0, அதாவது படிக்க மட்டுமே கூடிய அளவில். அதே போல் வந்து வலையமைப்பு தொழில்நுட்பம் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுனால அலைக்கற்றை மற்றும் வலையமைப்பு பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்திருக்கு. இடிஐ மற்றும் கட்டமைக்கப்படாத மின்னஞ்சல் மட்டுமே நிறுவனங்களுக்கிடையே பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் அலை வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் முதல் நகர்வு அனுகூலத்தை அனுபவித்ததோடு வாடிக்கையாளர்களுக்கு எந்த விருப்ப தேர்வையும் கொடுக்கவில்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் அலை வந்து Amazon.com, eBay, Yahoo இதெல்லாமே வந்து முதல் அலை வெற்றிகரமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். மின் வணிகத்தினுடைய இரண்டாவது அலை காலகட்டம் வந்து 2004-2009. அதாவது அதை டாட்காம் குமிழிக்கு அப்புறம் டாட்காம் வெடிப்பு ஏற்பட்டு அதனுடைய விளைவாக ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து மீண்டு வந்த காலகட்டம் வந்து இரண்டாம் அலை காலகட்டம். டாட்காம் வெடிப்பிற்கு பின், அதாவது டாட்காம் வெடிப்பு என்பது இந்த மின் வணிக நிறுவனங்கள் வந்து அதனுடைய வீழ்ச்சியை சந்தித்து சில நிறுவனங்கள் மூடக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருந்தன. ஸோ அதிலிருந்து மீண்டு வந்து இந்த இரண்டாவது அலையில் வராங்க. இந்த இரண்டாவது அலை வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய அலைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து விற்பனையாளர்கள் வந்து பல நாடுகள்லேருந்து வராங்க, பல மொழிகள்லேருந்து வியாபார மொழியாக பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவது அலை காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா வலைதளங்கள் வந்து மொழிபெயர்ப்பு மற்றும் நாணய மாற்றத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா பல்வேறு மொழிகள் வந்து பயன்படுத்தப்பட்டதுனால மொழிபெயர்ப்புலையும் நாணய மாற்றத்திலையும் கவனம் செலுத்துகிறாங்க. இரண்டாவது அலை காலகட்டங்களில் வந்து நிறுவனங்கள் வந்து தங்கள் சொந்த நிதியை பயன்படுத்தி அவங்களுடைய வர்த்தக வாய்ப்புகளை வந்து விரிவுபடுத்திக்கிறாங்க. இதன் விளைவாக மின் வணிகம் வந்து மெதுவாக இருந்தாலும் இன்னும் சீராக வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வலை 2.0 இந்த காலகட்டத்தில் வந்து விரைவான வளர்ச்சி வந்து நுகர்வோருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கியிருந்தது. ஏன்னா வலையமைப்பு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பமும் வந்து வளர்ச்சி அடைந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இணைய பயனாளர்கள் வந்து மின் வணிக நிறுவனங்களுக்கு ஊட்டம் அளித்திருந்தனர். மூன்றாவது அலை வந்து 2010 நிகழ்காலம் வரை மூன்றாவது அலைன்னு சொல்லலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கைபேசி தொழில்நுட்பங்களால் ஆனது மூன்றாவது அலை. இது வந்து நிகழ்நேரம் மற்றும் தேவையின் அடிப்படையில் கைபேசி சாதனம் மூலம் பயனர்களை இணைக்கக்கூடிய ஒரு அலை. இந்த காலகட்டத்தில் வந்து இருப்பிடம் சார்ந்து தொகுக்கப்பட்ட தகவலை மட்டும், அதாவது அவங்க புவியியல் சார்ந்த தகவல்களை வந்து வடிகட்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. வலை 3 சுழி என்கிற அந்த பதம் வந்து செயற்கை நுண்ணறிவு, செமாண்டிக் வெப், ஜெனரிக் டேட்டாபேஸ் போன்றவை அடங்கிய எதிர்கால இணையத்தினுடைய பல்வேறு பண்புகளை சுருக்கமாக தொகுத்தளிக்கிறது இந்த மூன்றாம் அலை. ஆக இந்த 3 அலைகள் கொண்டது தான் வந்து இந்த மின் வணிகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, 5 மதிப்பெண் கேள்வி, மின் வணிக வர்த்தக மாதிரிகள். மின் வணிக வர்த்தக மாதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா வணிக மாதிரிகள் மொத்தம் 9 வகையான வணிக மாதிரிகள் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 உறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று வணிக நிறுவனங்கள், நுகர்வோர்கள் மற்றும் அரசாங்கம். இந்த 3 உறுப்புகள் பங்கேற்பாளர்கள் வந்து இந்த வணிக மாதிரிகளில் வந்து இருக்காங்க. இவங்க 3 பேர் பேஸ் பண்ணி தான் இந்த 9 மாதிரிகளை வந்து உருவாக்குறாங்க. வணிகம் டு வணிகம், அதாவது B2B, B2C, வணிகம் நுகர்வோர், வணிகம் அரசாங்கம், வணிகம் அதை B2Gன்னு சொல்கிறாங்க. நுகர்வோர் வணிகம், நுகர்வோர் நுகர்வோர் அரசாங்கம், அப்புறம் அரசாங்கம் வணிகர், அரசாங்கம் நுகர்வோர், அரசாங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான வர்த்தக மாதிரிகள். இதில் வந்து 4 மாதிரிகள் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு வந்து வணிகம். இந்த B2B மின் வணிகத்தில் வந்து இணையத்தின் மூலம் பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கிடையே வர்த்தக பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன. அதுக்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மிதிவண்டி தயாரிப்பு நிறுவனம் வந்து தங்கள் மிதிவண்டிகளுக்கு தேவையான டயர்களை இன்னொரு நிறுவனத்திலிருந்து கொள்முதல் செய்கிறாங்க. இதில் தான் வந்து அவுட் சோர்சிங், புறத்திரை நீட்டம், வெளிப்புற திறனீட்டம் ஆகிய கருத்துருக்கள் இந்த B2Bயில் தான் இருக்குது. அடுத்து வணிகம் நுகர்வோர் B2C. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுவனங்கள் மற்றும் அதன் இறுதி நுகர்வோருக்கிடையே வணிகம் நடைபெறுகிறது. இறுதி எண்ட் யூசர்னு சொல்லுவாங்க. இறுதியாக யார் பயன்படுறாங்களோ அவங்க. இது இணையம் வழியாக நடைபெறும் நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நிகழ்நிலை பொருட்கள், தகவல்கள் மற்றும் சேவைகள் வந்து தனிப்பட்ட மற்றும் சக்தி வாய்ந்த சூழலில் விற்பனை செய்கின்றன.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா B2C அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம சில்லறை விற்பனையாகவும் செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். B2Cன்றது B2B மாதிரி பெரிய அளவில் இல்லாமல் B2C என்பது சில்லறை அளவில் இருக்கக்கூடிய ஒரு வணிக முறை. அடுத்து வணிகம் அரசாங்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வணிக நிறுவனங்கள் வந்து பெருநிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு தகவல்களையோ சேவைகளையோ பொருட்களையோ வழங்குவது, விற்பனை செய்வது வணிகம் டு அரசாங்கம் அப்படின்னு செய்கிறோம். வர்த்தக நோக்கத்தோடு இதில் வந்து நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பொருட்களை சேவைகளை அரசாங்கத்துக்கு வழங்குகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது அப்படின்னு சொல்கிறான். மாணவர்கள் லேப்டாப் அரசாங்கம் வழங்கினாலும் கூட அந்த லேப்டாப்பை வந்து ஒரு நிறுவனத்திலிருந்து கொள்முதல் பெற்று வழங்குறாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா B2G அப்படின்னு சொல்கிறோம். நான்காவது வந்து நுகர்வோர் வணிகம் C2B அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மின் வணிக மாதிரியில் வாடிக்கையாளர்கள் பரிவர்த்தனை துவக்கப்படுகிறது. வாடிக்கையாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட விலை தேவையின் தொகுப்பை நிர்ணயித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பொருளையோ ஒரு சேவையோ அவங்க கோருவார்கள். அந்த பொருளையோ அந்த சேவையை வந்து பயனர் தேவைக்கேற்றவாறு நிறுவனங்கள் வந்து வழங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏல மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏலம் வழங்குறாங்களே அது மாதிரி நம்ம சொல்லலாம். இங்கு வாடிக்கையாளர் வந்து ஒரு சேவை அல்லது தயாரிப்புக்கான விலையை நிர்ணயம் செய்கிறார். மின் வணிக நிறுவனம் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சாத்தியமான அளவுக்கு பொருந்தல் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களோட சேவையை வழங்குவாங்க. இது வந்து நுகர்வோர் வணிகம். இந்த 4 மாதிரிகளை எழுதினாலே போதும். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மின் வணிக வருவாய் மாதிரிகள். வருவாய் மாதிரிகளில் வந்து ஃபஸ்ட்டு துணைத்தளம் என்பது ஒரு வகையான வருவாய் மாதிரி. இதில் வந்து துணைத்தளம் அஃபிலியேட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மூன்றாம் தரப்பு அதாவது வணிக நிறுவனங்களையும் கன்சியூமர்ஸ் வாடிக்கையாளர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்துவது மூன்றாம் நிறுவனம். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த 2 பேரையும் இணைக்கிறது. அதாவது விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களையும் அதை வாங்கி கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர்களையும் இணைப்பது தான் இந்த நிறுவனத்தினுடைய இந்த தளத்தினுடைய பணி. இதன் மூலமாக அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும். இது அஃபிலியேட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மின் ஏல வலைத்தளம் ஆக்ஷன் சைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் பொருட்களை ஏலம் விடுவது, ஏலம் மூலமாக ஒரு பொருட்களை விற்பனை செய்வது, அதன் மூலமாக அதுக்கு உரிய கமிஷன் தொகையை இந்த வலைத்தளங்கள் பெற்றுக்கொள்கின்றன. ஆக்ஷன் சைட்டு என்னென்னா தளங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டு அந்த தளங்கள் வந்து நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு விடப்படுவது தான் சைட்ஸ், தளங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் அஃபிலியேட் சைட்ஸ் என்பது ஒரு வகை, ஆக்ஷன் சைட்ஸ் என்பது ஒரு வகை. மூன்றாவது வந்து பதாகை விளம்பர தளம். இந்த தளம் என்ன செய்யும்னா இந்த இணையதளங்களில் வந்து நிறுவனங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவது, அதாவது அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ இவங்களோட வேலை என்னென்னா பேனர் அட்வர்டைஸ்மெண்ட், நிறுவனங்களுடைய பேனர்களை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இதன் மூலமாக இவங்க வருவாய் பெறுகிறாங்க. நான்காவது வந்து மொத்த கொள்முதல் தளங்கள் பல்க் பையிங் சைட்ஸ். அதாவது ஒரே வகையான பொருட்களை வாங்க விரும்பும் பல நுகர்வோர்களையும் ஒன்றாக சேகரிக்கும் ஒரு சந்தை மாதிரி சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தள்ளுபடி விலையில் நம்ம வந்து விற்பனை, அதாவது பொருட்களை வந்து வாங்கலாம், பல்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளம். அடுத்தது எண்முறை பதிப்பகம் டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ்னு சொல்கிறது. இதை வந்து மின் புத்தகங்கள், மின் சஞ்சிகைகள், அதாவது மேகசின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவற்றையெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தளம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முனையில் வந்து இந்த தளத்தின் மூலமாக நாம் டிஜிட்டல் வடிவில் மேகசின்ஸ், புத்தகங்கள் இவற்றையெல்லாம் நாம் வாங்குகிறோம். இது எண்முறை பதிப்பக தளங்கள். ஆக 5 வருவாய் மாதிரிகள் போதும். இந்த 5 வருவாய் மாதிரிகளையும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்த வணிகத்துக்கும் மின் வணிகத்துக்கும் இடையே வேறுபாடு. ஸோ இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், மரபு சார்ந்த வணிகத்துக்கும் மின் வணிகத்துக்கும் இடையே வேறுபாடுகள் பட்டியலிட்டிருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். மரபு சார்ந்த வணிகம் என்பது பொருட்களை வந்து சேவைகளை நேரடியாக விற்பனை செய்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு முறையில் விற்பனை செய்கிறது. மரபு சார்ந்த வணிகம் வந்து வாடிக்கையாளர் வந்து வியாபாரியை எளிதில் அடையாளம் காணவும் அங்கீகரிக்கும் பேசவும் முடியும். இதில் வந்து வியாபாரிகள் வாடிக்கையாளர் நேரடியாக பார்க்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லா நேரத்திலும் திறந்திருக்க முடியாது. ஆனால் இணையத்தில் வந்து பொருட்களை எல்லா நேரத்துலையும் வாங்கலாம். இதில் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி பொருட்களை ஆய்வு செய்யலாம். இதில் வந்து நேரடியாக ஆய்வு செய்ய முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரையெல்லை குறிப்பிட்ட பகுதிக்கு உட்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய வரையெல்லையை கொண்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மரபுசார் வணிகத்தில் விநியோகம் சார்ந்த கோட்பாடு சப்ளை சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிமாண்ட் சைடு தேவைக்கேற்ப இங்கே வந்து முன்னிறுத்தப்படுகிறது. இங்கு வந்து பார்த்திங்கன்னா விநியோகத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னிறுத்தப்படுகிறது.
இதில் வந்து நேர்கோட்டு வணிக முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் நேரடியாக உற்பத்தியாளருக்கும் பயனர்களுக்கும் இடையே நேரடியான வர்த்தக முறை இருக்கும். இதில் வந்து பணம் வந்து ரொக்கமாகவோ காசோலையாகவோ கடன் அட்டைகளாகவோ செலுத்தப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மின் செலுத்தல்கள், பெரும்பாலும் மின் செலுத்தல்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதான் கடன் அட்டை இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து இங்கே பணம் செலுத்தலாம். இங்கே வந்து பெரும்பாலும் பொருட்கள் வந்து உடனடியாக விநியோகம் செய்யப்படும். இங்கே வந்து சில காலம் ஆகும். இதுதான் இரண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு. இறுதியாக மின்வணிகத்தினுடைய நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரியான நன்மைகள் குறைபாடுகள் இருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்மைகள் பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் வந்து பொருட்களை வாங்கலாம், விற்கலாம். அதே போல் வந்து வேகமாக பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பொருட்கள் வாங்குவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் குறைவாக இருக்கும், எது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எது மற்றதோடு கம்பேர் பண்ணி நம்ம வந்து வாங்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உலகமே ஒரு சந்தையாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொருட்களை வந்து மிக எளிமையாக ஒப்பிட்டு பார்த்து மதிப்பிட்டு ஒரு பொருளினுடைய ரிவ்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, கஸ்டமர் ரிவ்யூஸ், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பொருட்களை வாங்கலாம். வாடிக்கையாளர் வந்து கன்வீனியன்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே தங்கள் வசதிக்கு ஏற்ப பொருட்களை வந்து எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். வெயிட் பண்ணி நீண்ட நேரம் பார்கெயின் பண்ண வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் இதனுடைய நன்மைகள். தீமைகள், குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள் பட்டியலிட்டுப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பொருட்கள் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்பப்பட்டு வாங்கணும். இது வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து நம்ம உடனடியே நம்ம கைக்கு வராது. நம்ம ஆர்டர் பண்ணணும், வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது நமக்கு டெலிவரி ஆகும். ஸோ இதுக்கு சம் டைம் ஆகும். அதே போல் பொருட்களை வந்து நம்ம திருப்பி அனுப்புறது, ரிட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு வாங்குறது கஷ்டமோ அந்தளவுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதும் கஷ்டம். அப்புறம் தனி உரிமை சிக்கல்கள், ப்ரைவசி நம்மளுடைய தகவல்கள் வந்து நம்ம எதை விருப்பப்பட்டு தேடுறோம், நம்ம வந்து பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்க தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட தகவல்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இயல் சார்ந்த பிரச்சனைகள், சர்ச்சைகள் இருக்கின்றன. பொருட்களை வந்து நம்ம தொட்டு பார்த்து உணர்ந்து வாங்க முடியாது. அதே போல் வந்து ஒரு கடையிலேருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி நம்ம கைக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல் விநியோகம் தெளிவில் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் கொடுக்குறது விலை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இதில் இருக்குது. ஆக மின்வணிகத்தினுடைய நிறைகள் மற்றும் குறைகள் பட்டியலிட்டு நம்ம வந்து எழுதணும். இது வந்து 5 மதிப்பெண் கேள்விகளில் இறுதி கேள்வி. இதோட இது 5 மதிப்பெண் வினாக்கள் வந்து நிறைவடைகிறது.